Welcome to K2V YouTube channel. நான் வித்யா சங்கரி. இந்த வீடியோவில் நாம் லாஸ்ட் சாட்டர்டே ஃபுல் டே vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலையில் எந்திரிச்சதும் வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் ஸ்டிச்சிங்க்கு உட்காந்துட்டேன். இந்த சுடிதார் எடுத்து கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ தைக்கலாம் அப்போ தைக்கலான்ட்டு தைக்கிறக்கே முடியல. ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக இதை தைச்சே ஆகணும்னு எடுத்து வச்சு முடிச்சிட்டேன். ஒரு 3 o'clock போல் தைச்சி முடிச்சிட்டேன். இந்த சுடிதார் எப்படி வந்திருக்குன்னு வீடியோவோட கடைசியில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ மணி 5 போகுது. நானும் கவினும் கிளம்பியாச்சு. நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா ஆர்எஸ்புரம் ஒன் சென்டருக்கு போயிட்டுருக்கோம். அங்கே தான் கவின் அபாக்கஸ் கிளாஸ் போயிட்டுருந்தான் கொரோனா பீரியடுக்கு முன்னாடி. இப்போது கிளாஸஸ் போக முடியாததுனால ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு போய் ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ண சொல்லி கால் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். இப்போ நாம் ஆர்எஸ்புரம் ஒன் சென்டருக்கு வந்தாச்சு. உள்ளே போகிற அந்த பேசேஜை ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இங்கே ஸ்டடி மெட்டீரியல்ஸை மட்டும் வாங்கினதுமே கிளம்பிட்டோம். திரும்ப போகிற வழியில் குல்ஃபி ஐஸ் வண்டியை பார்த்தோம். பஞ்சாபி மசூர் குல்ஃபி ஐஸ் வண்டி ஆர்எஸ்புரம் கல்கட்டா சாட்ஸுக்கு ஆப்போசிட்டில் எப்பவும் இருக்கும். ஆனால் இன்றைக்கி சாதா குல்ஃபி ஐஸ் வண்டி தான் இருந்தது. குல்ஃபியை சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்ததாக எங்கே போனோன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சேர் அண்ட் டாஸ்க் தான் போயிருந்தோம். உள்ளே போகும்போதே இந்த சேர் அண்ட் டாஸில் என்னுடைய சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் நான் அப்படியே கவினோட ஷேர் பண்ணிகிட்டே உள்ளே போனேன். என்னுடைய சின்ன வயசில் நான் முதல்ல எக்ஸ்கலேட்டரை பார்த்தது இந்த டவரில் தான். இந்த எக்ஸ்கலேட்டரை தாண்டி போனோன்னா பேக் சைடில் ஒரு ஃபவுண்டைன் ஒன்று இருக்கும். அது அண்டர் கிரவுண்டில் இருக்கும். அந்த ஃபவுண்டைனோட நடுவால் ஒரு லிஃப்ட் ஒன்று ஒர்க் ஆகிட்ருக்கும். நான் சின்ன வயசாக இருந்தப்போ என்னுடைய பேரண்ட்ஸோடு இந்த டவருக்கு ஷாப்பிங் எல்லாம் முடித்ததுக்கப்புறமா இந்த எக்ஸ்கலேட்டர்லேயும் லிஃப்ட்லேயும் மாறி விளையாண்டதெல்லாம் அப்படியே இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. இதுதான் அந்த லிஃப்ட்டு. அந்த லிஃப்ட்டுக்கான பில்டிங் மட்டும்தான் இப்போ இருக்குது. இப்போ நான் இந்த சேர் அண்ட் டாஸில் இருக்கிற 99 ஸ்டோரில் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக தான் வந்தேன். இந்த ஷாப் சேர் அண்ட் டாஸோடைய என்ட்ரன்ஸ்லேயே லெஃப்ட் சைடில் இருக்குது. இப்போ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஸ்டோரில் பிராண்டட் நான் பிராண்டட் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். நம்மளுக்கு பிராண்டடே வேணும்னா நம்ம கொஞ்சம் சர்ச் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டோரில் பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாம் கூட ரொம்ப சீப்பான ரேட்டில் கிடைக்கும். பிராண்டட் கிளாத்ஸை இவ்வளோ சீப்பாக தராங்களே, இதில் எதுவும் டேமேஜஸ் இருக்குமோன்னு நான் எடுக்கிற கிளாத் ஐட்டம்ஸை தரவாக செக் பண்ணி தான் எடுப்பேன். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் எந்த டேமேஜஸும் இருந்ததில்லை. அதே மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்க்குறக்கு அவ்வளோ க்யூட்டாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கேர்ள் பேபிஸ் இருந்ததுன்னா எடுக்கிறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். கேர்ள் பேபிஸ்க்கான ஃப்ராக்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவில் நான் அதையெல்லாம் கவர் பண்ணல. ஏன்னா நான் அதில் போய் நின்னேன்னா எனக்கு டைம் போகிறதே தெரியாது, அப்படியே நின்றுவேன். அதே மாதிரி கலெக்ஷன்ஸும் நிறையா இருக்கும். நீங்கள் நிதானமாக பார்த்து எடுக்கலாம். இந்த ஸ்டோரில் நான் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன்னு நான் வீட்டுக்கு போய் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பர்ச்சேஸ் முடிச்சுட்டு நாங்கள் அடுத்ததாக ரிலையன்ஸுக்கு மந்த்லி க்ராசரிஸ் வாங்குறதுக்காக போயிருந்தோம். இன்றைக்கி ஷாப்பிங்கை எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறக்கு 8 o'clock போல் ஆயிடுச்சு. ப்ரெட் பீஸாக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அதையெல்லாம் கவினை லிஸ்ட் அவுட் பண்ணி வாங்கிக்கிட்டான். சொல்லுங்கள், இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க? ப்ரெட் பீஸா பண்ண போகிறேன். சரி, என்னெல்லாம் இருக்குது? ஃபஸ்ட்டு பட்டர் இல்லை, அதனால கீ எடுத்திருக்கோம். டொமேட்டோ கெச்சப் எடுத்திருக்கோம். மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் எடுத்திருக்கோம். சீஸ், அப்புறம் கார்ன், கேப்சிகம், அப்புறம் ஆனியன் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஃபயர் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ப்ரெட்டை
ஒன் சைடு மட்டும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பிரெட் ஒன் சைடு டோஸ்ட் ஆயிடுச்சு. இப்படி அப்சைட் டவுனாக எடுத்து போட்டுக்கலாம். இப்போ டோஸ்ட் ஆன பக்கம் சீஸ் போட்டுக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக சாஸ் ஊற்றிக்கலாம். இப்போது கொஞ்சம் கேப்சிகம் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆனியன் தூவிக்கலாம். இப்போ கொஞ்சம் கார்ன் போட்டுக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இந்த சீஸ் எல்லாம் உருகிற வரைக்கும் ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ சீஸ் எல்லாம் மெல்ட் ஆயிடுச்சு. நம்ம லிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த பிரெட் பீஸாவை ஒரு சர்விங் பிளேட்க்கு மாற்றிடலாம். ஓகே, இப்போ நம்ம பிரெட் பீஸா ரெடி. ஆயிடுச்சு. 99 ஸ்டோரில் நான் என்னெல்லாம் வாங்கினேன்னு பார்த்துடலாம். ஒரு லெக்கின் வாங்கினேன். இது 199 தான். இது எதுக்காக வாங்கினேன்னா, எங்கள் வீட்டில் ஒரு விசேஷத்துக்காக ஜென்ஸுக்கெல்லாம் ஒரே மாதிரி ஷர்ட் பிட்ஸ் எடுத்திருந்தோம். அதில் ஒரு 3 பிட்டு மீதி ஆயிடுச்சு. அதை டாப்ஸ் தைச்சிக்கலான்னு சொல்லி அதுக்கு மேட்ச் பண்ணி தான் இந்த லெக்கின் எடுத்திருக்கேன். இதை டாப்ஸ் தைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். அடுத்ததான் கவினுக்கு 2 டிஷர்ட்ஸ் எடுத்தேன். இதுவும் இது ஈச் 99. அப்புறம் ஒரு ட்ரௌசர் எடுத்தேன். இது 230 வருது. அதோட 3 மாஸ்க் எடுத்தேன். இது ஈச் 70 ருப்பீஸ் வருது. எல்லாம் டோட்டல் சேர்த்தினா டேக்ஸோடு சேர்ந்து 875 வருது. அடுத்ததாக நான் ஸ்டிச் பண்ண டாப்ஸை இப்போ பார்த்துடலாம். இதோடைய பேண்ட் இது, அதுக்கான துப்பட்டா இது. பேண்ட்டை நான் தைக்கலை. இது காட்டன்னால் எப்படியும் சாயம் போகும். அதனால் நெக்ஸ்ட் டைம் 99 போகும்போது இதுக்கான லெக்கின்ஸ் எடுத்துக்கணும். ஸோ இந்த நெக் பேட்டர்ன் போட் நெக் கொடுத்துருக்கேன். ஸ்லீவ்ஸ் லாங் ஸ்லீவ்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த டாப்பை போடும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். லாஸ்ட் சாட்டர்டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம K2V யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.